ஹலோ பட்ட போட்டவரே, இந்த ஷட்டரை கொஞ்சம் தூக்கி விட முடியுமா ப்ளீஸ்? அடிச்சி வா, இறங்கி வா. நான் அண்ணா இல்ல முருகன். நீ பழையபடி அங்க போய் நின்று இப்ப ஹெல்ப் கேளு. முருகா முருகா, என்னம்மா? இந்த ஷட்டரை கொஞ்சம் தூக்கி விட முடியுமா ப்ளீஸ்? ஓ, ஒரு ஓட்டாச்சே, தூக்கிட வேண்டியதான் ஷட்டரை. வேற என்னம்மா? பாப்பா. என்னப்பா? பாப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. பேர்ல ஒரு படம் இருக்கு தெரியுமா? என்ன படம்? பாப்பா போட்ட தாப்பா. தெரியாதே, யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. சிடி வேணுமா? வேணாமா? கடை திறந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். ஹலோ, கம்யா. ஏன் அப்படி பார்த்த? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம நாகர்கோவில்ல பார்த்தோமே. நாகர்கோவில்? ஆமாங்க, உங்க தாவணி கூட என் சைக்கிள்ல நான் அப்பவே சாரி கேட்டேன். தாவணி. Wait. You know what? ஞாபகம் வந்தாச்சா? You want a date, right? என் கூட சேர்ந்து ஊர் சுத்தணுமா? இல்லையே. என் அட்ரஸ் வேண்டாம். என் ஃபோன் நம்பர் வேணுமா? சச்சா வேண்டாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, நீ என்ன லவ் பண்றியா? ஐயோ இல்லைங்க, யார் சொன்னா? நீ அப்படிதான் பேசுற. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்வ, அப்புறம் ஐ லவ் யூ தான். ஐயோ, ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? நான் தப்பா பேசுறேனா? நீ தான் தப்பா பேசுற. Hey guys, what's up? What's happening? இவன் என்ன எடக்கு நட்டான்னு சொல்றான். எடக்கு நட்டானா? இல்லடா, நாகர்கோவில்ல பார்த்தேன்னு தானே சொன்னேன். அதான் எடக்கு நட்டான். கிருஷ்ணா, நீ தானே கேட்க சொன்ன. இப்போ வம்புக்கு வருது பாரு இந்த பொண்ணு. நான் வம்புக்கு வரேனா? விடு 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 சந்தியா, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டா. டேய் என்னடா? ஏய் சொல்லி பை. டேய், அந்த பொண்ணு இல்ல கிருஷ்ணா. நெக்ஸ்ட் டைம் டிஃபரண்ட் ஐடியா ட்ரை பண்ணு. இந்த ஐடியா வொர்க் அவுட் ஆல. ஹலோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. கிருஷ்ணா, இது அந்த பொண்ணா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. அதெல்லாம் விடு. போதும் நிறுத்துங்க. சார் ಟ್ಯಾಂಕ್ ಫುಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ಮೇಡಮ್. இல்ல, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. ಇಲ್ಲ ಮೇಡಮ್, ಸಾರ್ ಫುಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಮೇಡಮ್. என்ன ப்ராப்ளம்? ನೀವು ಫುಲ್ ಟ್ಯಾಂಕ್ ಹೇಳಿದ್ರೆ ಮೇಡಮ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்ல, நான் முதல்லயே நிறுத்த சொன்னேன். இப்போ 100 ரூபாய் குறையுது. என்ன பண்றதுனே புரியல. நீங்க டேங்க ஃபுல் பண்ணுங்க. இல்ல, என் கையில இவ்வளவுதான் இருக்கு. ஏங்க, உங்ககிட்ட இருக்க காசுக்கு தான் பெட்ரோல் போனா பாம்பே எல்லாம் போய் சேர முடியாதுங்க. வைங்க. மொத்தத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. டோட்டலா நான் அங்க வந்து கொடுத்துடுறேன் ப்ளீஸ். நான் எல்லாம் கணக்குல ரொம்ப வீக்குங்க. அப்ப நான் வச்சுக்கிறேன். ஹலோ மேம். வாங்க சார். ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. டைரக்டர் சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. அப்படியா? டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏர்போர்ட் வேற போணும். சஞ்சய் பாம்பே போறான். யாரு சஞ்சய்? சஞ்சய் ராமசாமி, ஏர்வாய்ஸ் மொபைல் ஃபோன் கம்பெனி முதலாளி. என் லவர். அவரு உங்க லவரா? ஆமா சார். மொத பாம்பே ஏர்போர்ட்ல தான் அவனை பார்த்தேன். என்னையே பார்த்துட்டு இருந்தான். ஃளைட்ல பார்த்தா எனக்கு பக்கத்து சீட்டு. அவனா வந்து பேசினா. அப்பதான் அவன் சஞ்சய் ராமசாமின்னு எனக்கே தெரியும். மேடம், இத நான் எழுதிக்கலாமா? தாராளமா எழுதிக்கலாம். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவான். நான் கண்டிக்கவே மாட்டேன். கல்யாணம் பண்ணா கல்பனாவே தான் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நின்னா. நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். கடைசியில போனா போதும்னு ஒத்துக்கிட்டேன். நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ, எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா.
ஹே எப்படா நம்ம 8:10 பஸ்ஸு அதுக்கு என்னவா இப்ப எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எட்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல, நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவேன். டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? ஏய் ஒன்னதான் வா. எந்த கிளாஸ்? 11th கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு போலாமா? என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட்யா. கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க. போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கல்பனாங்கர் பொண்ணு யாரு? மேல இருக்காங்க. புளியங்கொம்பா பிடிச்சிட்டியே. இன்னைக்கு காலையில குங்குமத்தை பார்த்து தான் நானே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கல்பனாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன். குங்குமம் மேட்ரா? காலையில இருந்து எத்தனை பேர், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், SMS, பொக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா. ஃப்ளைட்ல பார்த்து எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்ப எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. அப்புறம் ஐ லவ் யூன்டா. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆள் மேல ஆள் அனுப்புறான், ஒத்த கால்ல நிக்கிறான். சரி ஓகேன்ட்ட. புக்ல நியூஸ் வந்துடுச்சா? தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க.
ஆமா, நீ இந்த ஆட்ல நடிக்க தானே வந்திருக்க? இந்த ஆட்ல நடிக்க தானே நீ கோட் போட்டு வந்திருக்க? உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? லுக், கோட் மாட்டிட்டு வந்தா குவாலியர் ஷூட்டிங்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா. அண்ணி அப்பளம், அனில் சேமியான்னு எது வந்தாலும் நடிக்கணும். ஓகேயா? பட் ஒன் திங், டேலண்ட் இருந்தாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்படி? அதான் கரண்டி. எங்க சொல்லு. ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேர்? சொல்லு. இன்னொரு நாள் சொல்றேன். சரி விடு, நீ கூச்சப்படுற. உன் நம்பர் கொடுத்துட்டு போ, சான்ஸ் வந்தா நானே உன்னை கூப்பிடுறேன். 9850055555. ஏர் வாய்ஸ் செல் வச்சிருக்கியா? அத போய் ஏன்பா வாங்கின? சிக்னலே கிடைக்கலையா? டப்பா செல்லு. ஆன்டினாவை கொஞ்சம் திருப்பி விடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. எங்க கம்பெனி தான் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும்ல. ஹாய் அனிதா, 1 செகண்ட். உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா. ஓகே மனோகர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சான்ஸ் வந்தா கூப்பிடுறேன். ஓகே பை. ஆமா ஆமா, thank you. ஆக்சுவலி மொத அவனை பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். ஹாய் அப்படினா நானும் ஹாய் அப்படினேன். பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர. என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சிருவோமா? Today we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி, கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர், நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோன்னா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிழிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர், லவ் லெட்டர் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. இவங்களா? பொறிக்க பசங்களாச்சே. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? மறுநாளும் இதுதான வேலை. பெட்ரோல் இல்லையா? இதெல்லாம் தண்ணியில ஓடுறதுங்க. லெஃப்ட் தரவா? வேணாங்க. நேத்து ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்றேன்பீங்க, அப்புறம் லவ் பண்றேன்பீங்க. அட போடா கேன. ஹெல்ப் பண்ணுங்க. இப்படித்தான் சிரிப்பாளுங்க. லைக் பண்ணாது, அன்லைக் பண்ணு. கொஞ்சம் முன்னாலேயும் பார்த்து ஓட்டுங்க, குழி இருக்கும். பயப்படாதீங்க, உங்களை குழிக்குள்ள எல்லாம் தள்ளி விட மாட்டேன். இப்படி தாங்க பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போய் ரொம்ப பயலுக பாலும் குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. ஆமாங்க, அது ஆம்பளைங்க சாபங்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க. தம்பியா? இதுக்கு வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கலாமே. இந்த 100 ரூபாய்க்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பயப்படாதீங்க, காசை திருப்பி தந்துடுவேன். கடல்ல போட்டதும் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்ததும் திருப்பி வரவே வராது. ஓ அப்படியா? வராதா? நடிச்சு பேசுறாளா நம்மள புடிச்சு பேசுறாளா தெரியலையே. வர்றேன், பின்னாடியே வரேன். எப்படி கொல்லாம கொல்றா பாரு. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், ஓ அந்த பிளே சைட் அடிச்சில சரியா போச்சு. ஓ ஆனா அந்த புள்ள ஒன்னதாயா பாக்குது. ஆமால,
மாடி இதுதான் காதலா? சந்தியா சந்தியா வரேன். ஹாய். ஹாய். கிருஷ்ணா வரல? பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னா. நீ எதுல வந்த? பஸ்ல. பஸ்ல? டேய், அது பிக்கப் இல்ல. அப்பா ஏன்பா லேட்? சாரி மை டியர், கடையில லேட் ஆயிடுச்சு. யங் மேன், ஏன் வெளிய நிக்கிறீங்க? வாங்க, கம் இன். ப்ளீஸ் உட்கார்ப்பா. Where's my sweet wife? வந்துட்டேன். So tell me, what do you do? இன்ஜினியரிங் சார். Hey, wait. ஹலோடா. இன்னைக்கு என்னால் தண்ணி அடிக்க முடியாது. என் பொண்ணுக்கு தெரிஞ்சா கொன்றுவா. என்னால வரவே முடியாதுடா. வச்சுட்டா? தேங்க்யூ. தம்பி யாருங்க? நம்ம சந்தியா ஃப்ரெண்டு. ஓ, ஹலோ ஆண்டி. உட்கார்ப்பா. பேர் என்னப்பா? சத்யா ஆண்டி. உட்காருன்னு சொன்னேன்ல. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. அட உட்காரு தம்பி. தம்பி எங்க இப்படி நெளியறான்? நீங்க தான் சொன்னீங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல. உங்களை பார்த்து தான் பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். சத்யா போலாமா? வரேன்ப்பா, வரேம்மா. ஓகே. சாயந்தர ஃபங்க்ஷன் இருக்குடி, இந்த குளத்துல வந்து தொலைக்காத. ஓகே தெரியுமா, Dress எடுத்தாச்சு. என்னத்தை எடுத்தியோ? ஓகே மை பாய், கம். நைஸ் மீட்டிங் யூ யங் மேன். என் பொண்ண பையன் மாதிரி வளர்த்தேன்னு சொன்னியே. சாரி அங்கிள். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொண்ணுங்க நான் அப்படித்தான் இருக்கணும். சத்யா வா. கூப்பிடுறேன் போ. வரேன் அங்கிள். எஸ். சத்யா என்ன? வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலனா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊற்றிடக்கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டாக நெய் ஊற்றினா போதும். முக்கியமாக தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். பேரன் பேக் சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தைரோட மினி இட்லி. ஓகே. நெய் ரோஸ்ட். ஓகே. சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்க சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்க கண்ணில் தெரிஞ்சதுங்க நீங்க சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்?
அவ்வளோதான். பசிக்காமையே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசித்தேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷுவர். ஹலோ ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். எப்படி இருக்கேன்? கல்பனா? எந்த கல்பனா? கல்பனா, சஞ்சய் ராமசாமி லவர். நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? பண்ணலாமே. அந்த ஆட்ல நீங்களும் நடிக்கிறீங்களா? அது ஆம்பளைங்க போடுற ஜட்டி. அதான் உன்னை கூப்பிட்டேன். உடனே வந்துடு. நான் இப்ப சாலி கிராமத்துல இருக்கேன். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம். மார்க் கம்மியா. எஸ் சார். சொல்லுங்க. செகண்ட் காவேரி ஸ்ட்ரீட், தண்டு மாரியம்மன் கோவில் ஆப்போசிட். செகண்ட் காவேரி ஸ்ட்ரீட், தண்டு மாரியம்மன் கோவில் ஆப்போசிட். ஆரன் சார். தண்டு மாரியம்மன் கோவில் ஆப்போசிட் தானங்க? தண்டு மாரியம்மன் கோயில் ஆப்போசிட். யா. சீக்கிரம் வந்துடு. ஆட்டோல போனா தான் கௌரவமா இருக்கும். நீ ஆட்டோல வந்துடு. ஆட்டோக்கு காசு வச்சிருக்கேன்ல? வச்சிருக்கேன். தந்தானே 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 நாரே தந்தானே நா தந்தானே 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 நாரே தந்தானே நா. ஐயோ பாத்துட்டேன். எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அட குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. சேலையில கும்பு இருக்காளே. தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டேன்டா. என்னத்தை தப்பு பண்ணிட்டேன்? பாவண்டா அந்த புள்ள லதா பாண்டி. இந்நேரம் புள்ள குட்டியோட திருவிழாக்கு வந்திருப்பா. நாம தாண்டா தேவையில்லாம வாழ்க்கையில பூந்து அவ கல்யாணத்தை நிறுத்தி இப்ப அவ என்னைய லவ் பண்ணி என்னையவே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. சோ சேட். இது எப்படா நடந்துச்சு? அவளை சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. போட காமெடி. எனக்கு தெரியுமா காதலோட அருமை? வில்லனுக்கு தெரிய முடியே. ஐய, என்ன இன்னைக்கு ஒருத்தன் ஷட்டரை திறந்து விட்டுட்டு இருக்கான்? தினமும் ஒருத்தன் வருவானோ? ஆள் வேற நல்லா இருக்கான. 5 காப்பி போடுங்க. எது? இது 5 ஜெராக்ஸ் காப்பி போடுங்கன்னு. கடையை நல்லா டெவலப் பண்ணலாமே. ஒரிஜினலை விட நகல் நல்லாவும் இருக்கு,
நக்கலாவும் இருக்கு. பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. டா 300 ரூபாயில மீதி. நல்ல வேலை திருப்பி வந்துருச்சு. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க நல்லா ஃபேமிலியா, நல்லா ஹோம்லியா, அழகா இருக்கீங்க. உங்க பின்னாடி லவ் பண்றேன்னு எவனாவது சுத்துவான். அவனை நம்பி தயவு செஞ்சு லவ் பண்ணி வேஸ்டா போயிடாதீங்க ப்ளீஸ். உங்க அப்பா அம்மாவா பார்த்து இவனை கட்டிக்கோ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். முருகன், பட்ட முருகன். நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்க தவிடு பொடியாக்கிட்டீங்க. நீ ஏன் நெஞ்ச சுரன்ற மாதிரியே பேசுற? அதுவா தன்னால வாயில வருது. என் வாயில கூட என்னென்னமோ வருது. ஆனா இப்ப எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் இங்க இருந்து போற நேரம். அப்பாவை கேட்டதா சொல்லுமா? உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. ஏன்? நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு 90 போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க. அதுக்கு தான். ஏங்க நீங்களே உங்களை பேயின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். பட்ட முருகா, பட்டைய கிளப்புறடா. ஐயோ எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்திருக்கும்ல. ஏன் சந்தியா துப்பாக்கி சுடும் போது ட்விங்கான்னு ஃபயர் மட்டும் போச்சா இல்ல அந்த குண்டு மட்டும் போறதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? என்னடா டேய் இருடா. ஆபரேஷன் பண்ணும்போது அந்த குண்டு எடுத்து பிளேட்ல போடுவாங்களே அது கிடைக்குமா? அப்படியே செயின் கீன் வாட்டினேன். வாடா நான் இப்பதான் வரேன். ஆனா சந்தியா அந்த புல்லட் ஷட் அப். ஓகே. ஓ வாட் a realistic ஸ்டோரியா? ஹீரோயின் அடிப்பட, ஹீரோ காப்பாத்த. யார் ஹீரோ? இவனா ஹீரோ. இவன் எதுக்கு ஹீரோங்கற? பின் இவன் தானே உன்னை காப்பாத்துனா? காப்பாத்துனானா? புல்லட் என் மேல படாம இவனா வாங்கிட்டான். ஓ ஏய் அடிபட்டதுக்கு அப்புறம் இவன் தானே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு வந்தான். இத ரோட்ல போறவன் கூட செஞ்சிருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். கஷ்டமா இருக்கு. நாங்க விசிட்டர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல வெளிய போங்க. எஸ் தட்ஸ் ரைட். ஓகே கிருஷ்ணா வா போலாம். சத்யா ஆ நீ இரு. உட்கார். தேங்க்ஸ். எதுக்கு? என்ன காப்பாத்துனதுக்கு. அதுதான் ரோட்ல போறவங்க கூட செய்வாங்கன்னு சொன்னல. மேபி. இருந்தாலும் தேங்க்ஸ். பரவாயில்ல. ஏய் உட்கார். எங்க போற? ரொம்ப முக்கியமான வேலை இருக்கா? இல்ல. அப்ப உட்கார். ரொம்ப போர் அடிக்குது. நீ நாகர்கோவில்ல பாத்தியே ஒரு எடுக்கு நாட்டான். அந்த பொண்ணை பத்தி சொல்லு. என்ன சொல்லணும்? ஏதோ சொல்லு. ஒன்றும் இல்லை. சரி நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீ நாகர்கோவில்ல பாத்தியே ஹாப் சாரி கட்டிக்கிட்டு அழகா அடக்கமா, அது நான் தான். தெரியும். தெரியுமா? ம். அப்ப சொல்லு. எதை பத்தி? அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒன்னு சொல்ல நினைச்சியே, அத சொல்லு. ஒன்றும் இல்லை. ஷியோர்? ஒன்றும் இல்லை, நான் வரேன். சத்யா. என்ன? மறுபடியும் தேங்க்ஸ். பரவாயில்ல. ஹலோ. இப்போ சாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? தூங்கிட்டு இருக்கா. ஊரே தூங்கிட்டு இருக்கு. சாரு தூங்குறது ஒரு விஷயமாடா? இப்படி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு தூங்குறானா என்னடா அர்த்தம்? என்ன பிரியாது? மணி 2 ஆகுதா?
நீ சொல்லி தான் பிரியா தெரியுது. எப்போ அந்த பொண்ணு என் காரில் வந்து ஏறினாலோ அப்போவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்போ அலறப்போ கூட அழகா இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி எப்படி இருக்கா தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டேன். அவள் பேர் சாருன்னு இப்போ தான் தெரியும். ஆனால் ஒரு 200 தடவை சொல்லி பார்த்துருப்பேன். அது என்ன பிரியா, மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தா சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளோ அழகா தெரியுது. ஒரு விஷயம் சொன்னா நம்புவியா? நான் நிலாவெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியா. என்ன பேக் பாத்துட்டு வர? நம்ம மேனேஜர் குமார் நியூ மாடல் கேட்டாரு. எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, என்ன விளம்பரம் சொன்னீங்க? சுடர்மணி ஜட்டிகள். டாய், இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக்கு. நடிச்சு பாரு, பவுண்ட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங். நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 30-60 சைஸ். சான்ஸே இல்ல. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்த ஜட்டி விளம்பரம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, இச் கார்டு. இந்த சொரி படை சிறுகு விளம்பரம். ஐயோ, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஜட்டியே பெட்டர். ஓகே அக்கா, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஜட்டி விளம்பரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சொன்னீங்களேக்கா, ப்ளீஸ்க்கா. அதுக்கு வேற ஆள் செலக்ட் ஆயிடுச்சு. உனக்கு இச் கார்டு விளம்பரம் தரேன். அது எனக்கு நடிக்க வராதுக்கா. தலையில சொரியறேன்ல, அத தொடையில சொரி. ஓகே ஆயிடும். இரு வர. நீங்க எங்க சார் போனோம்? பஸ் ஸ்டாப்புக்கு போணுமா? என் கையை பிடிச்சுக்கோங்க. வழியில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. ஓகே? 4 குட்டி பொண்ணுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நின்னுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா புருஷ சட்டை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. டீ கடை டேப்ல பாட்டு பாடுது. பாதாள சாக்கடை திறந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் விநாயகர் கோவில கிராஸ் பண்றோம். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. அண்ணே மாடனே இங்க நின்று என்னத்தை பாக்குற? டெல் மீ. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. போவையா? ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. இத புடி, நான் எப்படி அட்டாக் பண்றேன்னு மட்டும் புடிச்சிட்டே பேசலாம். கேப்ல மாடு மேய்க்க வர்றது. என்னடா நடக்குது இங்க? ஹலோ, உங்க அக்கா என்ன எங்க அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் கொடுக்கல, உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறான். எங்க அக்கா ஒண்ணும் அலையற. இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன், யூ நோ. எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. ஏய், எங்க அண்ணன் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாதான் பாப்பா. நான் சவுண்ட் கொடுக்குறேன், தேவலாம் பேசாத. ஏய், அவ்வளவுதான். கொன்றுவேன். ஏய், ஓடுறீ. இங்க பாரு, மாப்ள நாடு ஓடுதுடா. ஐயோ, அட அல்ப சனியனே, உனக்காக பஞ்சு டைலாக்லாம் பேசுனேனே. கூல்மாய் மாட்ட செவனாண்டி மாடு இழுத்துட்டு. என்ன நேரத்துல இந்த பக்கம்? கடைக்கு கோன் வாங்க போறோம். வேற நைட் நேரத்துல கோனைசா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சிவப்பாவரியான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. இந்த டிசைன் எப்படி இருக்கு? இது நல்லா இல்லடி. இது பாரு. என்ன சியா, ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்க? சுமாரா தான் இருக்கு. சியா, என்ன பண்ற? பால் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வரடா?
டேய் என்னடா வேணும் உனக்கு? 10 ரூபா சாக்லேட் ஒன்று எடு. பட்டாணி தானே வாங்கி திம்பீங்க, புதுசா 10 ரூபா சாக்லேட் கேட்குற? மண்டையை போடுற வயசுல மளிகை கடை நடத்திக்கிட்டு போட்டேன். இதை எடுத்துக்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு தெரியும். ஆ, இது எப்படி இருக்கு? நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சேலையில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனாக சொல்கிறேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அடிப்பாவி, அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பார்த்தியா? என் பார்வையே அப்படித்தான். அப்புறம் நான் வாங்கி கொடுத்த ரிப்பனில் மட்டும் ஜடை போட்டு வந்தியா? இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பனை கட்டியிருக்கவே மாட்டேன். தெரியாம கட்டினதுக்கு சாரி. போதுமா? படி. சரி, நீ தான் போஸ லவ் பண்றீல, அந்த டிசைன் எடுக்க வேண்டியதானே? நான் உன்னை லவ் பண்றேன் தான், ஆனா நம்ம அதை காட்டிக்கூடாது. ஏண்டி? என்கிட்டயே டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி என்னை வெறுப்பேத்தினால, இப்போ நம்ம பின்னாடியே அலையட்டும். இப்படி அலையட்டும் நினைச்சிட்டு நாம இருப்போம். அவங்க இது தேராத மாப்பிள்ளைன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. அந்த திறமையெல்லாம் நம்ம ஆளுக்கிட்ட கிடையாது. இந்நேரம் மாப்பிள்ள சோக பாட்டு கேட்டுக்கிட்டு தெரிவான் பாரு. மே ஐ கம் இன்? என்ன பார்க்குறீங்க? இதை 25 காப்பி ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் மிஷின் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். மனுஷனுக்கே ப்ராப்ளம் இருக்கும்போது மிஷினுக்கு இருக்காதா? எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? ஆமா, நான் போடா பொழப்பத்தவனே. நம்மதுக்கு காயணும். நான் தான். ஒய் ஒய் அப்படி நான் தான். அப்போ கோ. எஸ். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இப்போ என்ன வேணும்? நீங்க யாரோடையோ பேசுற மாதிரி பேசுங்க, நானும் யாரோடையோ பேசுற மாதிரி பேசுறேன். பார்க்குறவங்களுக்கு டவுட் வராது. அதுக்கு தான் இந்த மெத்தட். யாரோ பேசுற மாதிரியா? நீ யாரோ தான். நீங்க அப்படியே என் ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்கீங்கங்க. என்னன்னு தெரியல, உங்க மேல மட்டும் பாசம் பொங்கி வழியுது. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். பேபிமா, பிலீவ் மீ. ஓ கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இதுக்கே கடவுளை கூப்பிடுறீங்க? ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலான்னு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவில் கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா உனக்கு சமாதி கட்டிடுவாரு. இப்போ எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் போனை வைக்கிற நேரம். ஏமா, சார் வந்துருவாருல்ல? இதோ வந்துடுவாரு சார். வரல உழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அக்கா அக்கா, கோட் ரெடியா இருக்கு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. நீங்க வேணா இப்ப பாருங்களேன். ஹாய், ஐ அம் சஞ்சய் ராமசாமி. போடா, இவன் வேற. ஹாய். ஓகே. ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். அட பாவி, யாரு கேட்டு இந்த கார்ல வந்தா? நான் இந்த கார் வாடகை கொடுக்க மாட்டேன். ஹாய். தேங்க் யூ. இது கொஞ்சம் பிடிங்க. ஆச்சரியமா இருக்கு, இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சிட்டானுங்க. Excuse me sir, I just kept waiting. One sec. Hello sir. One sec. Hi. Hi. Hi darling. Darling. Sorry sweetheart. I know I'm late. You're looking so cute. ஹலோ. ஹலோ சார், நான் தான் கல்பனா மேடத்தோட டைரக்டர். ஹாய். ஹலோ. உங்களை லவ் பண்ண சொல்லி மேடத்தை கம்பல் பண்ணதே நான் தான். ஏன் மேடம், என்னை பத்தி சொல்ல நீங்க? நிறைய சொல்லியிருக்கேன். Excuse me, can I have your autograph please? Yeah, sure. எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் வீக் உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். You are really excellent. Thank you. சரி எல்லாரும் சாப்பிட போங்க. சாரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. போங்க போங்க. சார் வாங்க. என்னால நம்பவே முடியல சார். ஏன் நம்ப முடியல? பின்ன இவ்வளவு பெரிய ஆளு நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கிறத எப்படி நம்ப சொல்றீங்க? வாங்க, ஆட் கம்பெனிக்காரங்க எல்லாம் பார்த்தா மிரண்டே போயிருவாங்க. ரைட் ரைட். வெயிட்டா.
பெப்சி கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில்லுன்னு ஒன்று கிடைக்குமா? போதும் போதும். இட்ஸ் ஓகே. ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ. யா. நான் கண்ணகி மாதர் சங்கத்தோட தலைவி. ஓகே. எங்க சங்கத்துக்கு நாங்க இப்போ ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? இப்போ அவர் பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நாங்க செக் கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். செக்கா? செக் புக் யாராவது கையில வச்சிருப்பாங்களா? ஏன் இப்படி ஓவராக்ட் பண்ற? நீ யார் செக் புக் இல்ல எடுத்துட்டு வர சொன்னா? மாட்டிக்க போற. 3 lakhs. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. Thank you sir. My best wishes. Okay. That is Mrs. Chaudhary. Hi. Thank you. That is Miss Goswami. Yeah. Hello. Hi. என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத. ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, 1 நிமிட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்க தானே. ஹவு லெட்டர்ஸ். இப்படியெல்லாம் கீழே கிடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? then how to do the chemistry, the Pythagoras theorem. greeting card வாங்கி சாக்லேட் வச்சு கொடுக்குறேன். greeting card சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. ஜு 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 ஜு. ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள. யாரு பார்த்தான்னு குன்றம் பார்த்துக்க பொறாம பிடிச்சவைய. வாவ் வாவ் வாவ், நீ டாக்டர் புருஷன்டா. நர்ஸா? டோன்ட் வரி தேனி, நீ நர்ஸ் புருஷன்டா. ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேங்க. சிட் டவுன். ஹாஸ்பிடலுக்குள்ள வந்துட்டு அப்புறம் என்ன? போய் உட்காருங்க. டோக்கன் வாங்காதவங்க வாங்கிக்கங்க. நர்ஸும் இல்லையா? நீ டோக்கன் போடுறவளோட புருஷனாடா நீயே. மோகர கட்ட. நான் ஊரை ஏமாத்துறேன், நீ என்னையவே ஏமாத்துறியா? சரி விடுறா, ஓ மோகர கட்டிக்கு இதெல்லாம் போதும். ஹலோ, நீங்க டோக்கன் வாங்கலல, வந்து வாங்கிக்கங்க. ஏங்க வேற நம்பர் கொடுங்க. நீங்க 9வது ஆளா தானே இங்க வந்தீங்க, அதான் போய் வரிசையில உட்காருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். 1 நம்பர் போங்க.
என்ன? என்னடா அது? ஒண்ணும் இல்ல. அத காட்ட போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. ம் சரி, அத பார்க்க தான் வந்தேன். காட்டு. காட்டுடா. ம் காட்டுடா. ஏய் ஏய் மதியா, ஏய் ஏய் மதியா வேண்டாம். ஏய் காட்டுன்னு சொல்றல்ல. மதியா 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 இரு. ஏன் இப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? காட்டுறேன். சிரிக்க கூடாது. ம். இது அருணா கொடி தானே? இது சின்ன குழந்தைங்க போடுறதாச்சே. இது எதுக்கு உனக்கு? அம்மா எனக்காக வாங்குனது. ஓ சென்டிமெண்டா? ம். இதுக்கே வைக்கப்படுற? கை நீட்டு. ஸ்டைலா இருக்குல்ல? ஏங்க நைஸ். இங்க வாங்க. ஏங்க இங்க ஒரு மனுஷன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கான், வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பண்ணணும் சிவா? இந்த மாதிரி கட்டை இருந்தா எடுத்துட்டு வாங்க. சிவா. ஐயோ நானும் போயிட்டுமா. போனா எப்படி பாம்பே போறதா? இப்போ என்ன பண்ண? நான் ஸ்டார்ட் பண்றேன், வந்து தள்ளுங்க. தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. தள்ளுங்க. என்னாச்சு? என்ன பண்றீங்க? நான் ஸ்ட்ராங்கா தான் தள்ளுறேன், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க உட்காருங்க. உள்ள உட்காருங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. அந்த ஓரத்துல இருக்கே அது பேர் கிளட்ச், இந்த ஓரத்துல இருக்கே அது பேர் ஆக்ஸலரேட்டர். நான் சொல்லும்போது நான் சொல்றத ஃபுல்லா கேக்குறீங்களா? அந்த கிளட்சை நல்லா மிதிச்சுக்கிட்டு இந்த ஆக்ஸலரேட்டர் நல்லா ரைஸ் பண்ணுங்க. நான் புஷ் பண்ணும்போது கிளட்சை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க போய் தள்ளுங்க. பாப்போம். ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணுங்க. பாருங்க. பிரேக் போடுங்க. பிரேக் போடுங்க. பிரேக் போடுங்க. பாத்து பாத்து. என்னங்க வண்டியோட தெரியும்னு சொல்லவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லையே. என்னங்க அப்படி கொண்டு நிறுத்திட்டீங்க? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நீங்க வேற அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. மைண்ட்ல ஒரு வாட்டி மார்க் ஃபிக்ஸ் பண்ணனா பக்கவா இருக்கும். ஆன் தி வேல பார்த்தேன், ஆப்போசிட்ல வந்த வண்டிங்கெல்லாம் சரியா தான் வந்துச்சு. நீங்க தான் கொஞ்சம் தப்பு தப்பா ஓட்டுனீங்க. ஹலோ, உங்களுக்கு வண்டியோட தெரியும்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக நம்மள ஓட்டாதீங்க. நைட் ஃபுல்லா யோசிச்சேன். 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உன்னை எதுக்காக லவ் பண்ணணும்னு யோசிச்சேன். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உன்னை லவ் பண்ண என்ன தப்புன்னு யோசிச்சேன். 3 மணிக்கு அப்புறம் லவ் பண்ணா அது ஒன்று தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஐ
ஐ லவ் யூ. நாம தான் சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட வேண்டியதுதான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா? எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அப்படியா? ஐயோ. சிட்டு டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. ஷிட் டிராவல்ஸா? ஏச்சே, சிட்டு டிராவல்ஸ். ஓ. எங்க சித்தப்பா எங்க அப்பாவை ஏமாத்தி அந்த 3 காரையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபீலிங்லயே எங்க அப்பாவும் செத்துட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்னைக்கு நானே சம்பாதிச்சு 3 அம்பாசிடர் கார் வாங்குறனோ அன்னைக்கு தான் என் மேரேஜ். செம லட்சியங்க. thank you. அப்புறம் நான் இந்த 3 காரை வாங்குற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்றேங்க. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். ஓ, இது வேறயா? ஓகே ஓகே ஓகேங்க. அக்கா தலைவலி மாத்திரை ஒன்று கொடுங்க. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப நான் திருந்தி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிஎம் ஆக போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பெரிய கலவரமாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்க அப்பன் துப்பாக்கி எவனோ தூக்கிட்டானா? ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வீட்ல இருந்த துப்பாக்கிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான். எங்க அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இருக்கணும்ல. நாசமா போக, அழிஞ்சு போக, என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்சு தெருவுல பிச்சு தான் எடுக்கணும். ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா போற? அவன் எவனா உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்க போறான். எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு? நந்தா. இந்த பிச்சைக்காரன தொல்லை வேற. பேபிமா, சரி, யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, குடிச்சிக்கிட்டே பேசுவான். கூல் ட்ரிங்க்ஸா? மரியாதையா போய் வச்சிரு, இல்ல நானே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. அந்த ஆள் வச்சு அடிக்க வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் தூக்கிட்டேன். ஆள் வச்சு அடிச்சாரா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கே மாமனாருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. நீ தலை கோவப்படாதம்மா, நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம், அவனுக்கு நான் தான் தொண மாப்பிள்ளையா போறேன். நீ தொண பொண்ணா வரணும். வர்ற? ஐயோ, தொண பொண்ணால வர முடியாது. ஐயோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. சரி, யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். டெய்லி வர்றீங்க? சாருக்கு என்ன வியாபாரம்? பொருளாதாரம் சரியில்லாதால சார் சும்மா தான் அவதாரம் எடுக்கிறாரு. கொஞ்சம் சார்ஜ் ஏத்துங்க. எது? ஃபுல் இருக்கா? உன் லாங்குவேஜ் புரியலையே. ஐயோ பேபிமா, டொக்கோமோல ஃபுல் டாக் டைம் ஆஃபர் இருந்தா என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொன்னேன். பண்ணி விடு. நீ தாடி வளர்த்துட்டு சட்டையை பிச்சுட்டு அலைய போற. ஹலோ. நான் கல்யாணம் பண்ணா உடனே தான் பண்ணுவேன்னு எங்க அம்மா கிட்டையும் ஆஞ்சநேயர் கிட்டையும் சொல்லிட்டேன். முடியாதுன்னு நான் பிள்ளையார்கிட்டயும் முருகன் கிட்டயும் சொல்லிட்டேனே. உனக்கு வேலை வெட்டி இல்ல? மரியாதை கட்டுறோம், போனை வை. இப்படி அசிங்கப்படுத்தினா போயிடுவேன்னு நினைச்சியா? எங்க அம்மாலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. நீ சும்மா என்ன பிடிக்காத மாதிரிலாம் நடிக்காத. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஓலை மட்டையில ஒண்ணு கிடைச்ச மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்க? நான் இப்படிதான் அப்பப்ப லூஸ் டாக் விடுவேன். ஷோ கடவுளே, இந்த பண்ணி தொல்லை தாங்க முடியல. கண்ணு கலங்குதா? டேய் வாய்ச்சவடால், நிஜமாவே எங்க அப்பா வந்துட்டார். பாத்தியா? அதான் நான் டீம்ல இருக்கணும்.
திவ்யா என்ன உனக்கு சத்யாவை பிடிச்சிருக்குல்ல? சீ போடா. என்ன உன் கண்ணுல காதல் இருக்கு கரெக்டா? ஏஞ்சு போடுங்க. உண்மையை சொன்னா ஏன் இப்படி கோச்சிக்கிற? ஓகே ஓகே ஓகே. டேய் என்னடா இது இப்படி போடா, ஆடுறீங்க? டேய் idiot. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஏய் கிருஷ்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. காதலா காதல். மூஞ்சியை பாரு, காதலா கேக்குது. என்ன பிடிக்கலன்னா அப்படியே போயிடு. பிடிச்சிருந்தா ஒத்த ரோஜாவோட வா. ஒரு 5 ரூபா இருக்குமாடா? அன்னைக்கு நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல. பரவாயில்லைங்க. 18ஆம் தேதி திங்கக்கிழமை 1:30 மணிக்கு உங்கள் மூலமாக கொட்டு வாங்கணும், ஊக்கி போடணும்னு மேலே உள்ளவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். யார் தடுக்க முடியும்? உங்கள மாதிரி எனக்கு வெரைட்டி காமெடி வராது. ஆனால் பசங்களை வெட்டியான காமெடியை ஆக்கிடுவீங்களே. அதில் கொடுமை என்ன தெரியுமா? அன்னைக்கு என்ன 4 பேர் கட்டி தூக்கிட்டு போகிறானுங்க. நீங்கள் வாயை பொழந்துட்டு பார்த்தீங்களே. ஐயோ சூப்பருங்க. ஐயோ சாரி. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கொடுத்துருங்க. ஹாய் ரோசாப்பூ ரவிக்கக்காரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிட்டேன்னு. 5 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்து லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு நம்ம பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அதுக்கே நீங்கள் தான் காசு கொடுக்கணும்னா பார்த்துக்குங்களேன். நல்ல மனம் வாழ்க. ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150டா. இந்த வந்துடுறேன். வாங்காமையே சொல்ற. பணத்தோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட உயிரோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். நீயும் குடிப்பியா? சீச்சி, நட்புக்காக அப்பப்ப அந்த தப்பை பண்ணுவேன். சூப்பர் சிவா, நான் நினைச்சேன் நீ நிறுத்திட்ட. இது உங்களுக்குமா? நல்லா இருக்குல்ல? நான் நிறுத்த சொல்லணும்னு நினைச்சேன், நீயே நிறுத்திட்ட. நைஸ். சிவா, இங்க பாரு, என்னமா அருவி கொட்டிட்டு இருக்கு. எது? அங்கேயுமா? இங்க வா. வரேன் வரேன். என்னங்க இங்க வந்து நின்னுட்டீங்க? சிவா நைஸ்ல. சூப்பருங்க. உனக்கு எப்படி தோணுச்சு இங்க நிறுத்தணும்னு? நிறுத்தாம எப்படி போக முடியும்? சொல்லு சிவா. அப்படியே தோணுச்சுங்க. சின்னதா ஒரு ஈர காத்து, தூரத்துல கேட்ட சத்தம், அப்படியே தோணுச்சு. இந்த சத்தம் உள்ள கேட்டுச்சா? கேட்டுச்சே. உங்களுக்கு கேட்கல? என்னங்க நீங்க போங்க. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு இப்பதான் புரியுது. உனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அப்படியே பொங்கிருங்க. சும்மா கவிதையா வந்து கொட்டும். ஐயோ மழை வர போகுது, வாங்க வண்டி போயிடலாம். சிவா, நேச்சர் ரசிக்கிற, மழை வந்தோன்னு ஓடுற, மழைனா உனக்கு பிடிக்காதா? நீங்க வேறங்க. சொட்டு விழுந்தப்பே தப்பிச்சா உண்டுங்க. இல்லனா மழை விட்டாலும் நான் விட மாட்டேங்க. மொத்தமா நனைஞ்சு ஒரே கலையபரமாயிருங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க. வாங்க போயிடலாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? மழை பிடிச்சா நனைய வேண்டியது தானே. இதை விட அங்க போய் சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ஜாய் பண்ணு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ நான் சொல்ற இடத்துக்கு வர. ஏய், என்னால இப்ப வர முடியாது. நான் பிஸியா இருக்கேன். ஆமா, இவர் பெரிய கலெக்டர். அங்க கலெக்டர் வேலை இருக்கு.
5 நிமிஷத்துல நீ வர. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. ஹாய் கங்க்ராட்ஸ். Thank you. இரு ஒரு நிமிஷம். இது ஈர சிமெண்ட் ஸ்லாப். இந்த வீட்டுக்குள்ள நீ மொத காலடி எடுத்து வைக்கிறாச்சு எப்போ ஞாபகமா இருக்கணும். அதான் இதுல காலை வச்சு உள்ள வா. இரு 2 பேரும் ஒண்ணா வைப்போம். ரெடி? சூப்பர்ப். எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே வச்சிருக்கணும். ஓகே ஓகே. எப்படி இருக்கு வீடு? கலக்குற கல்பனா. புது வீடு, செகண்ட் ஹேண்ட் காரு, பிரமாதம். ஆமா, நீ போன்ல ஏதோ சொல்ல வந்தியே. நான் ஒரு 10 நாள் ஊருக்கு போறேன். ஊருக்கா? என்ன திடீர்னு? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா போகணும். என்னாச்சு? இல்லை, என் பேரில் ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கு. நான் போய் கையெழுத்து போட்டால் தான் விற்க முடியும். அம்மாவுக்கு டாக்டர் செலவுக்கு பணம் வேணும்ல. சரி, 10 நாள்ல நீயே ஃபிக்ஸ் ஆகாத. 7 நாள்ல சரி ஆயிடுச்சுனாலும் வந்துடு. வந்துடுவேன்ல? கண்டிப்பா வந்துடுவேன். ஏன் பயப்படுற? தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. பின்னாடி 6 சென்ட் இடம் சும்மா தான் இருக்கு. ஐயோ, டக்குன்னு கலாய்க்க வரலையே. நே நான் வந்து உட்காருனே. ஏய், பின்னாடி உட்காரப்பா. ஓகே, பின்னாடி வர்றேன். ஐயோ, பேசாம லாரியிலே போயிருக்கலாமோ. போட உட்காரு. பயப்படாத செல்லாம். எப்படி சொன்ன மாதிரி வந்தோம்ல பேஷண்டோட. ஏன்டா உருன்னு இருக்க? கூட ஃப்ரெண்ட் இருந்தா காதலுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஏன்டா ஆக்குறீங்க? காய்ச்சல் அடிக்கும்போது தத்துவம்லாம் பேசாரா? நல்ல ராசியா ஒரு நம்பர் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு மனசு சரியில்லை. பக்கத்தில் 10 ஆஸ்பத்திரி இருந்தாலும் நமக்கு பெஸ்ட் ஆஸ்பத்திரி தான் பாருங்க. ஓ, அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு டாக்டர் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்ட்டு. வீட்டை காலி பண்ணாமல் விட மாட்டான் போலே. என்ன நைட்டு தூங்கலையா? சத்யா, படிச்சுட்டு என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. படிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? என்ன? கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். குட். யாரை கட்டிக்க போறேன்னு கேட்க மாட்டியா? யாரு? கன்ஃபார்மா இந்த ஊர் பசங்க இல்ல. நம்ம ஊர் பையனா எடக்கு நாட்டானா பார்க்கணும். ஓகே? உன்
ஃப்ரெண்டு யாராவது ஃப்ரீயா இருந்தா சொல்லு, கட்டிக்கிறேன். வா போலாம். சத்யா, யாராவது நல்ல பையனா இருந்தா சொல்லு. ஓகே? சொல்றேன். சந்தியா, இப்படி ஒரு பிரச்சனையோட நீ எதுக்கு அப்புறம் என் கூட வந்த? என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? கண்ணை கசிட்டு அவ்வளோ தூரம் கேட்டீங்க, பாம்பேல கொண்டு போய் விட்டுற முடியுமான்னு. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அவர் எப்படிங்க யோசிக்கிறது? அப்போ என் பிரச்சனைலாம் என் கண்முடி வரல. நீ பேசாம இங்க இருந்து அப்படியே போயிடு சிவா. அவங்க எல்லாம் மறுபடியும் பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை தான். நீ போயிடு. நான் எப்படியாவது இங்க இருந்து வண்டியை கண்டியை பிடிச்சி கிளம்பி போயிடுறேன். அப்படியெல்லாம் பாதியில் விட்டுட்டு போக முடியாதுங்க. அதுக்கு இல்ல சிவா. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. இப்போ வாங்க, வந்து வண்டியில் ஏறுங்க. ஹலோ மனு, கல்பனா, உடனே பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், டைம் 1 o'clock ஆச்சு. நாளைக்கு பேசலாமே. நாளைக்கு நீ ஊருக்கு போறல, ப்ளீஸ் வந்துடுப்பா. ஹாய். ஏய், இங்க என்ன நேரத்துல தனியா நின்னுக்கிட்டு? சும்மாதான். சும்மா வர சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு. என்ன சார்? இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கோ. ஏய், இவ்ளோ எப்படி? காரை வித்துட்டேன். காரை? ஏன் வித்த? நீ நிலத்தை விற்க போறேன்னு சொன்னல, அதை விற்க வேணாம். எத்தனை வருஷமா வச்சிருந்திருப்பீங்க. அதை வித்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நிலம் வந்து பூர்வீகமா இருக்கிறது. கார் இது இல்லைன்னா வேற வாங்கிக்கலாம். ரொம்ப ஆசையா வாங்கியே. அதை விடு, உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லு. ஃபேர்வேர் விளம்பரத்துல என்ன காட்டு. அதுல நான் நல்லா இருப்பேன். சீக்கிரம் வந்துடு என்ன. அப்புறம் நானும் நாளைக்கு ஒரு ஆட்காவ பாம்பே போறேன். ஓ, போயிட்டு ஃபோன் பண்ண. சரி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. பாய். மனு, போயிட்டு வா. என்ன வேணும்? எல்லாமே வேணும். தேங்காய் எண்ணெய் வேணுங்க. கோகனட் ஆயில். தேங்க்யூ. ஏடா குடுமா சிவி நெளிச்சுப்படாதீங்க. எது இத? ஓகே, தேங்க்யூ. யாரு? என்ன? மாப்பிள்ளைக்கு பவுடர் வேணுமா? மாப்பிள்ள பவுடர் கூட எடுத்துட்டு வரையா? அவன் கொண்டு வந்திருக்கான். ஆனா அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குங்க. ஆனா நீங்க போடுற பவுடர் தான் வாசம் ஆள் அங்க இருந்து இழுக்குது. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இனிமே அது வேணும் இது வேணும்னு கதவை தட்டினீங்க அம்படிதான். இந்த பின்ன மாற்றி. ஐயோ, என்னங்க, அதான் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. இருமா, இப்ப இந்த டம்முன்னு 3 அவ்வளவுதானே, நாங்களே பண்ணிக்குவோம். தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், சாரி உங்கள்கிட்ட பேசணுமா? டேய், நான் எங்கடா சொன்னேன்? போன பஸ்ஸுக்கு ஏன்டா கையா காட்டுற? எனக்கு வேட்டா வைக்கிற என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்ல பேசணுமா? ஏய்,
மாட்டிக்கிடுச்சு அப்படி மாவன. ஆட ரயிலுக்கு பிறந்தவனே கோத்து விட்டு போது போர். நலம் நலம் நலம். தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? மாப்ள பர்ஸ் மாட்டிக்கிச்சா? அது டெபிட் கார்டு இல்லைங்க, டோனர் கார்டு. ஏங்க அதுல கார்டுகள் தான் நிறைய இருக்கும், காசுகள் இருக்காது. என்ன இதெல்லாம்? இல்லைங்க அப்படியே போயிட்டு இருக்கோம், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பொசுக்குன்னு போயிட்டோம்னா ஒரு பிரபல அரசியல்வாதி அப்படி அனாதை பணமாக போயிடக்கூடாது பாருங்க. அதனால தான் நான் யார், என்ன அட்ரஸ்ஸு, என் லட்சியம் என்ன, என் பிளட் குரூப்பு, என்னோட கண் தானம், என்னோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் தானம் பண்ணதுக்கான ஐடி கார்டு, இந்த உடம்பை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு என் கைப்பட எழுதின கடிதம் எல்லாம் இருக்கு. அப்பா அரிக்குது. ஏன் இந்த விளம்பரம்? இல்லைங்க, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். வாழ்நாள் பூரா உங்களுக்கு புருஷனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? ஒருத்தர் நம்மளை மனசார விரும்புறதான். நான் உங்களை மனசு பூரா விரும்புகிறேன். ஒரு ஆனி பிஸ்னஸும் வேண்டாம். எங்க அப்பாவே ஆனி பிஸ்னஸ் தான் பண்றாரு. நீ என்னதான் டிராமா பண்ணாலும் என்ன டச் பண்ணாது. மூடிக்கிட்டு போ. மூடிக்கிட்டு போறதா? என்னடா இந்த தேனிக்கு வந்த சோதனை? வயரை புடுங்கிட்டேன். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நேரா பேசு. நீ ஏன் வந்து லவ் லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன், ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை கவிதை. பட்டமுருகா பட்டைய கிளப்புறடா. கிழிச்ச பட்டையவா கிளப்புற, மொக்கைய போடுற. என் கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. வேலை தரேன், பாக்குறியா? யூ மீன் ஒர்க்? ஒரு நாளைக்கு 18 ரூபா 50 பைசா சம்பளம். ஒரு டீயும் வாங்கி தரேன். நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பெருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாளையும் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை. செத்துட்டாங்க பட்டமுருகன் அவனை வேலை செய்ய சொன்னதை கேட்டு. அவன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவங்க, பொழைச்சி வந்துடுவான். அண்ட் பை தி பை, அவனுக்கு உங்கள் ஹஸ்பண்டாக இருக்க தான் ஆசையை தவிர அசிஸ்டண்ட்டாக இல்லை. தினமும் வர்ற விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் கதை சொன்ன மாதிரி கதையா சொல்ற. நீங்கள் வெறும் ஜெராக்ஸை தாங்க பார்க்குறீங்க, ஒரிஜினல் உள்ள கிடக்குங்க. தனியா பேசணுங்க. இந்த ரோடு எண்ட்ல போய் நில்லு. அப்பா வந்ததும் சாப்பிட வீட்டுக்கு வருவேன், அப்ப பேசு. ஆனா அதான் கடைசி பேச்சு. இப்ப பட்டமுருக மூச்சு நின்னு போச்சு. சிவா போயாச்சு. వాడికి లేదురా, వండి తీసురా. రేయ్ బండి తీసుకురారా.
ஏய் அங்க என்ன சத்தம்? சும்மா உள்ள இருக்கிற மிருகெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு. எது? உள்ள இருக்கிற மிருகமா? காட்டுல இருக்கிற மிருகத்தை சொன்னேன். சிவா, இங்க மிருகம்லாம் இருக்குமா? சிவா, சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, இந்த மாதிரி இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்லுன்னு இருக்கு. செம்ம மூட் இல்ல? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? வாயடிச்சு போய் நிக்கிறியா? பாட்டுக்கு போற? ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பாம்பேல தானே இருக்க? இல்லடா, நான் இப்ப திரும்ப சென்னை போயிட்டு இருக்கேன். அது பெரிய கதை. நம்ம தமிழ் பொண்ணுங்க 25 பேரை ரவுடிஸ் பாம்பேக்கு கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் பயங்கர ரிஸ்க் எடுத்து இப்ப அவங்களை காப்பாத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கும் நாளையே யூ சூப்பர். தேங்க்ஸ். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற உன்னோட இந்த எண்ணம் தான். உன்னை முதல்ல ஒரு ஸ்கூல் கேட்டில் பார்க்கும்போது ஹேண்டிகேப் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் உனக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சொன்னா நீ ஷாக் ஆயிருவ. ஏய், சஸ்பென்ஸ் வைக்காத. என்னது சொல்லு. அது நீ கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு நான் நேரில் பார்க்கணும். அதனால நேரில் வந்து தான் சொல்லுவேன். ஓகே, டேக் கேர். பாய் பாய். ஓவரா பில்டப் கொடுக்குற. ஒருவேளை அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிருப்பானோ? கொலுசு. கொலுசு? இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல எங்க வீட்டு மாட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா? உனக்கு வாங்கிட்டு வந்ததே ஓவர், இல்லை உங்கள் மாட்டுக்கு. சரி சரி, உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துரு. நான் உங்கள் ஸ்கூலில் புதுசாக சேர்ந்துருக்க ஒன்றா டீச்சர் கொடுத்து அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். கோவம் வந்துருச்சோ மாப்பிள்ளைக்கு? ஆமாம். எப்படி இருக்கு? நடந்து கம்மி சொல்கிறேன். எதுக்கு? ஏய், என்னாச்சு? அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடக்க போற அழகி போட்டிக்கு ஒன்று அனுப்ப முடியாத பாவி ஆயிட்டனம்மா, பாவி ஆயிட்டனம்மா. அப்பாவா? என்ன உங்க அப்பா ரோபோ மாதிரி நடக்கிறாரு? எங்க அப்பாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஓஹோ, தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? அடச்சவனாண்டி. துப்பாக்கி காணாம போன அன்னைக்கு இதை சொல்லிதான் சமாளிச்சோம். கொஞ்சம் இறங்கி வாங்களே. நீங்க தூக்கத்தில் நடப்பீங்களே, அப்ப கொண்டு போய் வச்சிருக்கீங்களோ? சரி வா, நாம செட்டில் ஆயிருவோம். என்னாச்சு சிவா? அங்க பாருங்க. ஹாய். ஹாய். ஏய்,
ஏய் சொல்லவே இல்ல இந்த பொண்ணோட சேர்ந்து வர்றேங்கிறத. தொல்லை தாங்க முடியல, டார்ச்சர் பண்ணிட்டான். உங்களை முதல்ல பெங்களூர்ல பஸ்ல பார்த்தாலும் பார்த்தா செத்தோம் நாங்க. பெங்களூர்ல பஸ்ல வச்சு என்ன பார்த்தானா? ஏங்க உங்களால ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணிருக்கா. இன்டர்வியூவா? ஒவ்வொரு தடவையும் எது நடந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வேலையெல்லாம் கெடுத்திருக்கான். உன்னை பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே அழுக. சமாதானம் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. ஒன்னு அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். பிடிச்ச விஷயத்த சொல்லுடான்னா மறைச்சு வச்சுக்கிட்டு அவளா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கதை சொல்லுவா. ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது உன் பேரை சொல்லியிருப்பான். அது அவங்க ஏதோ சும்மா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, விளையாடுறாங்க. நீங்க நடிச்சது போதும். சீக்கிரம் வருவீங்களா? உங்க அக்கா நல்லா இருக்குமா? எங்க அக்கா இல்ல, லதா பாண்டி. எங்க? இங்க பாரு, நான் கரெக்டா 1 மணிக்கு வீட்டை விட்டு வந்துருவேன். நீயும் வந்துரு. ஊருக்கு வெளில இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு போறோம். அங்கிருந்து கார்ல பழனிக்கு போறோம். போற வழியில அப்படியே என்ன நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ முழிக்கிற. ஓ, அப்போ நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நீ எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சியா? கொன்னுருவேன். அப்படிலாம் இல்ல. அப்புறம் எங்க இவளை கூட்டிட்டு ஓடுனா இவ அப்பா சுட்டு கொன்னுருவாரோன்னு பயமா இருக்கா? இங்க பார், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் வாழ்வோம், ஒன்னாதான் சாவோம். ஹே லூசு, நீ எதுக்கு சாகிறத பத்தி யோசிக்கிற? இந்த போஸ் பாண்டியை நம்பினோர் கைவிடப்படார். சாமியை கும்பிட்டுக்க. எல்லச்சாமி, இந்த சிவனாண்டிகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன நம்ம பிளான் உங்க அப்பாட்டே ஒரு வாட்டி சொல்லிட்டியா? இங்க வந்து நிக்கிறாரு. ஆமாங்க, சொல்ல போறாங்க. இந்த பொடி எழுதப்ப ஊரை விட்டு ஓடுறீங்க. எப்படி கொண்டு போன காசெல்லாம் 10-15 நாள் தீர்ந்து போய் திரும்ப ஊருக்குள்ள வந்துருவீங்க. வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பணம். எவ்வளவு இருக்குன்னு பாரு. அதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. அதை வச்சு வாழ்க்கை ஆரம்பிங்க. மாமா, இப்படி 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலா நீங்க பாத்துருக்க மாப்பிள்ளைய விரட்டி விட்டு இந்த சின்னஞ்சிறுசுங்களை சேர்த்து வைக்கலாம்ல மாமா. இப்ப வந்து வாய் கழுவி பேசு. வேளக்கன் மாப்பிள்ள, நான் சாமிக்கு பயப்படணும் இல்லையோ, இந்த கூர்மையை பார்த்தா கிடுகிடுன்னு நடுங்கிற மாப்பிள்ள. அவனை பார்த்து பயந்து என் முதல் 2 பொண்ணுகளுக்கு அவசரப்பட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்துட்டு மாப்பிள்ள. அவங்களுக்கு என்ன மாமா, மூத்த மருமகன் ரயில்வே இன்ஜினியர் கார் வச்சிருக்காரு, அடுத்த மருமகன் டாக்டர் ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. இழிச்சாரு ஒரு புண்ணாக்கு இல்ல மாப்பிள்ள. ரயில்வே ட்ராக் ஜல்லி கொட்டுறவன் இன்ஜினியர்னு, சந்தையில் லேகியை விற்கிறவன் டாக்டர்னு நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியும். அப்ப அந்த இனோவா காரு? ஐயோ, அது வாடகை கார் மாப்பிள்ள. வாடகையும் கூட நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னை மாதிரி படிச்சவனை ஓகே பண்ணியோ மாப்பிள்ள. நிறைஞ்ச வீட்டில் பசுமாடு செத்து போச்சுன்னா குடும்பத்துக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ உங்க ஒப்பனை சேர்ந்து அந்த பசுமாட்டை காப்பாத்துனீங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்ட மாப்பிள்ள. அன்னைக்கு ராத்திரி என் பொண்டாட்டி உங்க 2 பேரும் கதையும் சொன்னா. சரி, காலங்காத்தாலும் உங்க ஒப்பனை போய் பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சேன். வெங்காயம் அதுக்குள்ள செவரேறி வீட்டுக்குள்ள குறிச்சு காரியத்துக்கு எடுத்துட்டேன். உங்க பொண்ணு தான் மாமா வர சொல்லுச்சு. என் பொண்ணு சொன்னா உனக்கு அங்க போச்சு அறிவு. பேசுறாம்பாரு. நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊர் ஜனங்க என் முகத்துல காரி துப்பு. கூல்மையி என் காதை அறுத்துருவான். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க 2 பேர் வாழ்க்கை முக்கியமா இல்ல என் கௌரவம் முக்கியமா? எனக்கு என் கௌரவம் தானே முக்கியம். அதனாலதான் மாப்பிள்ள ஒரு ஐடியா பண்ண. ஓடி போன உங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டு போட்டா சிவராண்டி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டா ஊர்ல ஒரு பையன் நேரத்து பேச மாட்டா. இந்த கூல்மையி நான் வந்தாலே 50 அடி தூரத்துக்கு முன்னாடி எகிரி ஓடிடுவா. எப்படி? அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீ சத்தியத்தை மீறிட்ட.
நான் எங்கப்பா சத்தியத்தை மீறினேன்? இப்ப கூட நீங்க சொல்றவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நல்ல விவரமா பேச கத்துக்கிட்டே இல்ல? ஆமா மாமா. நடக்கு. அப்படியே என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. ஆட போ மாப்ள. உன்னை மன்னிச்சதுனால தான் என் பொண்ணையும் கூட அனுப்பிச்சு விடுறேன். அது இல்ல மாமா, உங்க வீட்ல இருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி வரும்போது கை செலவு காசு இல்லைன்னு உங்க பீரோல இருந்து ஒரு லம்ப் அமௌண்ட் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அதான் மாமா, நீங்களே 1,00,000 ரூபா கொடுத்த பிறகு என் தன்மான் என்ன தட்டி கேட்டுருச்சு. அப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம். இந்தாங்க மாமா. 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போ, இல்லனா யாராவது நீ என்ன தள்ளிட்டு போறேன்னு சொல்வாங்க. நான் இதை லைக் பண்றேன். நான் அன்லைக் பண்றேன். பட்டையை போட்டு நான் ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறியா? என்னது கோடு? யூனோ, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா. நெத்தியில உள்ள நீர் அழுக்கிறதுக்காக எங்க அம்மா எனக்கு பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம், ஏய் உன் புள்ள முருக மாதிரியா இருக்காண்டேன்னு சொல்லுவாங்களாம். அதனால எங்க அம்மாவும் எனக்கு முருகன்னு பேர் வச்சு டெய்லி பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்புறம் 5வது படிக்கும்போது நான் மார்வேட போட்டியில கலந்துக்கிட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் முருக வேஷம் போடுறா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் முருக வேஷம் போட்டேன். இந்த பட்டைக்காவே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் 6வதுலேயே முருக வேஷம் போட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனியா? நோ செகண்ட் பிரைஸ். இந்த முறை முதல் பரிசை பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசை வாங்க இந்த பட்டை என் கூட ஒட்டிக்கிட்டு ரங்காமுருகன் பட்டமுருகன் ஆயிட்டேன். இந்த +2 படிக்கும்போது தான் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. சரி இந்த பட்டையை விட்டுறலான்னு நினைச்சா அது என்னைய விடல, நெத்தியில மார்க் ஆயிருச்சு. இப்ப அந்த மார்க்கை மறைக்க தினமும் பட்டை அடிச்சுட்டு திரியிறேன். அம்மாடி, சார் பட்டைக்கு பின்னாடி மூட்டு பெரிய வரலாறு இருக்கும்னு தெரியாம போச்சே. நைஸ் ஃபிளாஷ்பேக். பட் செம்ம போர். போர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் பீர் அடிக்கும் போது சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? எது?